கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடிய காங்கிரஸ், திமுக அமைதியின் பின்னணி என்ன? கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு திமுக பதிலடி கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருக்காங்களே திமுக, என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிளவு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு வருது நம்ம பார்க்குறோம். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ராகுல் காந்தி தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு நடத்த போறாரு. அந்த மாநாட்டுக்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் சகோதரர்கள் அப்படின்னு ஒருவர் சொல்லிப்பாங்க, என்னுடைய சகோதரர், அன்பு சகோதரர் அப்படின்னு. அதே போல தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வந்திருந்த போது கூட ஸ்டாலினுக்கு பிடித்த ஸ்வீட்டை அந்த ரோட சென்டர் மீடியெலாம் சடனாக கிராஸ் பண்ணி போயிட்டு அதை தாண்டி போய் கடைக்குள்ள போய் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துருந்தார். அப்படிப்பட்ட 2 தலைவர்களுக்கு இடையே உறவு இருக்குது. இப்போ இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினர் என்ன பண்ணுறாங்க, திமுக மீது விமர்சிப்பதும் அதுக்கு திமுக பதிலடி கொடுப்பதுமாக இருந்துட்டு வருது. இன்னும் ஒருபடி மேலே போய் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தையும் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. புதுசாக கட்சி தொடங்கியிருக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆட்சியில் பங்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இதை தான் விசிகாவும் கடந்த காலங்களில் வலியுறுத்திட்டு வராங்க. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியும் அது போன்ற ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சுறாங்க, ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு. அந்த அடிப்படையில் இந்த முறை பார்த்தோன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் டைமில் அதிக தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி சில முரணான கருத்துக்கள்லாம் வரும். அது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அது சரி பண்ணிடுவாங்க. ஆனால் எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திமுகவை கடுமையாக விமர்சித்துலாம் பேசிட்டு வராங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கே.எஸ். அழகிரியாக இருக்கட்டும், அதே போன்று மேலிட பொறுப்பாளராக இருக்கட்டும், தமிழகம் வந்த போது சென்னையில் மீட்டிங் நடந்த போதெல்லாம் கூட 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட போது தயாராக இருங்க, நம்ம ஆட்சியில் பங்கு கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம், இது உறுதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எப்பவுமே இல்லாத ஒரு பேச்சாக இருக்குது. அப்போ என்னதான் பிளான் அப்படின்னு போது 234 தொகுதிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. அதுபோல் ஆட்சியில் பங்கு கேட்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். 234 தொகுதிகளில் ஆட்சி அமைக்க 117 இடங்கள் தேவை. ஆனால் காங்கிரஸ் கட்சி 100க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, சீக்கிரமாக கூட்டணி உடையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து சொல்லிட்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் ரீசெண்டாக செய்தியாளர் சந்திக்கும் போது பேசுகிறாரு, ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவர்களுக்கு சொன்னதாக சொல்கிறீங்க, இதுதான் எல்லா காங்கிரஸ்காரருடைய ஆசையாக இருக்குது. திமுக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகித்து வரோம், அதனால் ஆட்சியில் பங்கு வேண்டும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் அது குறித்து காங்கிரஸ் தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்லாம் தெரிவிச்சிருந்தார். இப்போ டெல்லி மேலிடமும் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் திமுக அடுத்த முறை தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் 4 அமைச்சர் பதவியும் வேணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் காங்கிரஸ் வைக்க போகிறாங்க அப்படின்னும், அதுக்கு டெல்லி மேலிடமும் அதுதான் அதில் கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் இப்போ திமுக ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பீகார் சட்டமன்ற தேர்தல், பீகார் சட்டசபை தேர்தல் தேசிய கட்சிகளை மும்முரம் காட்டி வராங்க. அந்த தேர்தல் முடிஞ்சதும் ராகுல் காந்தி தமிழகத்துக்கு நேரடியாக வர இருக்கார். அவர் தலைமையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தவும் முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் அண்மை காலமாக பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் ஆட்சி இழந்துக்கிட்டே வரதை நம்ம பார்த்துக்கிட்டோம். காங்கிரஸுடைய பவர் ஆட்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதை நம்ம பார்த்துருக்கோம் இந்தியா முழுக்க பார்க்கும்போது. ஒருவேளை பீகார் சட்டசபை தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி கட்டெரும்பான கதையாக, அதை தேய்ந்து எறும்பான கதையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னா அவங்க தமிழ்நாடு டிமாண்ட் வைக்க முடியாது. அதை தான் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுக தான் அமைதியாக இருக்காங்க. பீகாரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா கடந்த முறை காங்கிரஸ் கட்சி 70 இடங்களில் போட்டிக்கிட்டாங்க பீகாரில், ஆனால் சொற்ப இடங்கள் மட்டும் தான் வின் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி அதே நிலை இப்போ மீண்டும் காங்கிரஸுக்கு பீகாரில் ஏற்பட்டால் தமிழகத்தில் டிமாண்ட் பண்ண முடியாது, அமைதியாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்குவானா, அமைதியாக இருங்க, பீகார் தேர்தல் முடிவு வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய அமைதியின் பின்னணியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எப்படி அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அரசியல் கூட்டணியில் பெரிய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.